Hi friends, welcome to KV Wire Bags. பாருங்கள், நம்ம அந்த கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஹைட் பார்த்தீங்களா? இந்த ஃப்ளவர் டிசைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? போன வீடியோவில் நம்ம அடி போட்டு ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதோடு நிறுத்தியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் கூடையை. பாருங்கள், நமக்கு அடியில் வந்து இந்த மாதிரி செக்கு டைப்பில் வரும். போட்டுட்டு மேலே நம்ம ஃபுல்லாக காப்பி க்ரௌண்ட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும். லாங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா பக்கமும் உங்களுக்கு அதே ஷேப்பில் கிடச்சிருக்கும் ஃப்ளவர். பார்த்தீங்களா? இப்போ நாம் வந்து மூடி போடுறோம். ஒரு பக்கம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்னர் கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வந்து இந்த கார்னர் வரைக்கும் வர நாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு 5 லைன், அதாவது இந்த பக்கம் நம்ம மடிச்சு விடுறது 2 பக்கமும். ஓகேங்களா? ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் ஒரு 2 பக்கம் 5 லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 பக்கம் வர முடி அப்படி மூடுறப்ப நமக்கு இந்த சைடில் வர கேப் வந்து தெரியாது, நமக்கு நல்லாயிருக்கும். இது போடாமல் நம்ம பண்ணலாம். போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து நீட் லுக்காக கிடைக்கும் நமக்கு. அதனால் நம்ம ஒரு 5 லைன் மட்டும் போட்டிருக்குறோம், நிறைய போகல. பாருங்கள், 5 லைன் போட்டிருக்குறோம். 1 2 3 4 5 லைன் போட்டிருக்குறோம். போட்டுட்டு இதை நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம கூட பின்னுறப்போ ஒரு லைன் நம்ம உள்ளே மடித்து சொருகுவோம். இதில் நம்ம அப்படி சொருகாமல் அடுத்த லைன்லேயே நம்ம இந்த மாதிரி சொருகி விட்டுருவோம். 5 லைன் சொருகி விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் கார்னர் கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்குறோம். ஒரு லைன் மட்டும் இங்கே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அடுத்த லைன் அதே மாதிரி 5 லைன் நம்ம போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், நம்ம போட்டு முடிச்சிட்டோம். கூடைய ஹேண்டில் மட்டும்தான் இன்னும் போடணும். நம்ம மூடி பார்த்திங்களா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி சொருகிட்டோம். பார்த்திங்களா? அந்த 5 லைன் போட்டோன்னு சொன்னீங்களா, 5 லைன் இந்த பக்கம் 5 லைன் இந்த பக்கம் 5 லைன் அதை நம்ம போட்டு 2 பக்கம் இப்படி இது பண்ணிவிட்டு நாம் இப்படி க்ளோஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த சைடில் வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த 5 லைன் போடுறோம். லாக்கும் கூட நம்ம வச்சுட்டோம். பாருங்கள், 3 லாக் வச்சுருக்குறோம். தெரியுதுங்களா? 3 லாக் வச்சுருக்குறோம். உள்ள நல்ல ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய பேஸ்கெட். எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த ரெண்டு பக்கம் நம்ம உள்ளே வச்சுட்டு இதை நம்ம இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? நீட்டாக இருக்குதா? ஃப்ளவர் டிசைன் வந்து எங்கேயுமே மாறாமல் அப்படியே கிடச்சிருக்கு பாருங்கள். நமக்கு மேலே மூடி வரைக்குமே நமக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்குது. இதுவும் அதே சைஸ் பேஸ்கெட் தான். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஹேண்டில் போடணும். ஆல்ரெடி நம்ம இந்த சைஸில் வந்து நமக்கு 5 பேஸ்கெட் ஆர்டர். எல்லாமே வேறு வேறு டிசைன்ஸ், வேறு வேறு கலரில். அதில் வந்து ஒரு பேஸ்கெட் மட்டும் நம்ம ஹேண்டில் போட்டிருக்குறோம். அதுவும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டபுள் ஹேண்டில் போட்டிருக்குறோம். இன்னும் நம்ம வந்த 2 பேஸ்கெட்டுக்கும் நம்ம ஹேண்டில் போடணும். இந்த மாதிரி டபுள் ஹேண்டில் போடுவோம். நாம் இனி அடுத்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் போடுறத பார்க்கலாம். எப்படி ஹேண்டில் போடணும், எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும், இன்னர் ஒயர் எவ்வளோ, அவுட்டர் ஒயர் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.